அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொது தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் தேர்வு வடிவில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் நான் பாருங்க. அற்றம் என்பதன் பொருள். அற்றம் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ அழிவு. அற்றம் என்பதன் பொருள் அழிவு. இரண்டாவது வினா. புறநானூற்றில் குறிப்பிடப்பட்ட துறைகளின் எண்ணிக்கை. புறநானூற்றில் குறிப்பிடப்பட்ட துறைகளின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 65. புறநானூற்றில் குறிப்பிடப்பட்ட துறைகளின் எண்ணிக்கை 65. மூன்றாவது வினா பாருங்க. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன். எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் கண்ணதாசன். நாலாவது வினா. அண்ணாமலையார் பிறந்த ஊர் எது? அண்ணாமலையார் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி சென்னிக்குளம். அண்ணாமலையார் பிறந்த ஊர் சென்னிக்குளம். ஐந்தாவது வினா. சீசு செல்லப்பா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. சீசு செல்லப்பா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2001. எந்த நூலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தாகம் அப்படிங்கிற நாவலுக்காக 2001ல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. ஆறாவது வினா. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். ஏழாவது வினா. கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலம். கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 12ஆம் நூற்றாண்டு. கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு. எட்டாவது வினா. குடும்பம் என்ற சொல் இடம்பெற்ற முதல் நூல். குடும்பம் என்ற சொல் இடம்பெற்ற முதல் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். குடும்பம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள முதல் நூல் திருக்குறள். ஒன்பதாவது வினா. சமரச சன்மார்க்க நாடக சபையை நிறுவியவர் யார்? சமரச சன்மார்க்க நாடக சபையை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள். சமரச சன்மார்க்க நாடக சபை நிறுவியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். பத்தாவது வினா. சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து. சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து ஆயுத எழுத்து. 11வது வினா. கலகக்கார சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கலகக்கார சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிவவாக்கியார். கலகக்கார சித்தர் சிவவாக்கியார். 12வது வினா பாருங்க. பாட்டுடை தலைவன் இல்லாத இலக்கியம் எது? பாட்டுடை தலைவன் இல்லாத இலக்கியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு. பாட்டுடை தலைவன் இல்லாத இலக்கியம் முல்லைப்பாட்டு. 13வது வினா. அன்பகத்து இல்லா என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அன்பகத்து இல்லா என்ற சொல்லை பிரித்து எழுதுக. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. 14வது வினா. எதிர்ச்சொல் தருக. அணிந்து. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொலைவில். அணிந்து அப்படிங்கிற எதிர்ச்சொல் தொலைவில். 15வது வினா. தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். 16வது வினா. உலக உயிர்களை
ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 17வது வினா. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி. 18வது வினா. பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாடல். பா என்னும் ஓரெழுத்தும் ஒரு மொழிக்கு பாடல் என்பது பொருள். 19வது வினா பாருங்க. இலக்கண குறிப்பு வரைக. மீமிசை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. மீமிசை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ஒரு பொருட்பன்மொழி. மீமிசைங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. 20வது வினா பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷெல்லி. ஷெல்லிங்கிற ஒரு ஆங்கில கவிஞர். பாக்கி எல்லாரும் தமிழ் கவிஞர். 21வது வினா பாருங்க. சித்திரை பெயர் சொல்லின் வகை அறிக. சித்திரை என்ற சொல்லின் பெயர் சொல் வகை அறிக. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி காலப்பெயர். சித்திரை என்பது காலப்பெயர். 22வது வினா பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வெட்சி. வெட்சிங்கிறது திணை. பாக்கி 3ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நிலம். அடுத்து பாருங்க 23வது பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடும்ப விளக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி 3 எழுதுனது பாரதியார். குடும்ப விளக்கு மட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். 24வது வினா பாருங்க. சென்றவன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எழுதுக. சென்றவன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எழுதுக. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ செல். சென்றவன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் செல். 25வது வினா பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. புறநானூறு ஒரு புற இலக்கியமாகும். இதற்கான விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி. அதாவது புறநானூறு எந்த வகை இலக்கியமாகும்? அதற்கான விடை புறநானூறு ஒரு புற இலக்கியமாகும். 26வது வினா. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி. பசு வந்தது கன்றுகள் ஓடின. பசு வந்ததுங்கிறது ஒருமை, கன்றுகள் ஓடின அப்படிங்கிறது பன்மை. 27வது வினா பாருங்க. பிறமொழி சொற்களை நீக்குக. பிறமொழி சொற்களை நீக்குக. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ராமன் அம்பு எய்தான். அப்ப இந்த 3 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா தப்பா கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான விடை. 28வது வினா பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தேர்க. அசம்பிளி. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சட்டசபை. அசம்பிளி அப்படின்னா சட்டசபை. பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. அசம்பிளிங்கிறது சட்டசபை. 29வது வினா பாருங்க. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது இந்த தலைங்கிறது கட்டுதல், தலைனா உறுப்பு. அப்ப விடை ஆப்ஷன் டி. கடைசி வினா. எதிர்ச்சொல் தருக. வன்மை. வன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மென்மை. வன்மையோட எதிர்ச்சொல் மென்மை. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொதுத்தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.